ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கொத்து பரோட்டா பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல பரோட்டாவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் பரோட்டாவை எடுத்து சாப்பிங் போர்டில் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. அது போக நான் இங்கே வந்து 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்க்க போகிறோம். 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 முட்டை சேர்க்க போகிறோம். 3 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறோம். அதே போல் நான் இங்கே வந்து மட்டன் கறி சேர்க்க போகிறேன். மட்டன் கறியும் சேர்க்கலாம், சிக்கன் கறி இருந்தால் சிக்கன் கறி சேர்க்கலாம், இது மாதிரி எம்டி சால்னா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது மாதிரி அகலமான கடாயை எடுத்துகிட்டு எண்ணெயை சுட வச்சுட்டு அதில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா கண்ணாடியான ஆன பிறகு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இது வதங்கி ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வந்து தக்காளி பழத்தை போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறங்க. ஏன்னா தக்காளி பழம் சீக்கிரமே மசிஞ்சிடும். உப்பு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேருங்க. ஏன்னா மட்டன் குழம்புல உப்பு இருக்கும், பரோட்டாவில் உப்பு இருக்கும். ஸோ இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்தா போதும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து நல்ல மிளகு இருக்கு இல்லையா, அதை இடித்து அந்த பொடியை சேர்த்துருங்க. பொடியையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது எக் புரிஜி பண்ணால் எப்படி இருக்கும், முட்டையெல்லாம் தனித்தனியாக இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இது நல்லா தனித்தனியாக வரணும். வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகவும் செய்யணும். இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கிறோங்க. முட்டை வந்து பெரிய பெரிய பீசஸாக தெரியக்கூடாது, நமக்கு பரோட்டா பீசஸ் தான் நல்லா தெரியணும். அதனால் இந்த அளவு நல்லா உடச்சி விட்டுக்கிறோங்க அந்த முட்டையை. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பரோட்டாவை இதில் சேர்த்துடலாம். பரோட்டாவை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த பரோட்டாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை சேர்த்துடலாம். இங்கே நான் வந்து அதில் கறி பீசஸ் இருக்குது. நீங்கள் வந்து வெறும் கிரேவி மட்டும் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், இது உங்கள் விருப்பம். இந்த மட்டன் கறி, சிக்கன் கறி, இந்த எம்டி சால்னாலாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துக்கிறேன், நீங்கள் பார்த்துக்குறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி பரோட்டாவை வந்து நீங்கள் எதாவது பார்ட்டிக்கு போகிறதா இருந்தால் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு கெட் டுகெதர் வைக்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி கொத்து பரோட்டா பண்ணி வைக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை உடனே பார்க்கலாம். அதே போல் இந்த கொத்து பரோட்டாக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. தேவைன்னா நீங்கள் வெங்காய ரைத்தா வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.